முதல்ல இந்த முகம் மக்களுக்கு தெரிஞ்ச முகமாக மாறணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் மக்களுக்கு தெரிஞ்ச முகமாக ஆயிரும். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அந்த பொருளாதார பலத்தைக்காண்டி மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொருளாதார பலமும் கிடச்சிருச்சுரா, நினச்ச அம்பிட்டையும் சாதிச்சிட்டோமா, சரி. அதுக்கப்புறம் கடைசியாக போய் விழுகிறது அரசியலாக தாங்க இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கிறது அரசியலாக மாறி போய் கிடக்கு. ஒரு காலத்தில் அரசியல்னாலே ஒதுங்குவாங்க, எரிச்சல் அடைவாங்க, அருவறுப்பாவாங்க, பயப்படுவாங்க, எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி அரசியல் தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. கவனிக்கிறவங்களுக்கும் சரி, அதில் இறங்குறவங்களுக்கும் சரி. ஏன்னா அது ஒரு அதிகாரத்தை கொடுக்குது, ஒரு லைம்லைட்டை கொடுத்துட்டே இருக்குது, ஒரு கெத்து கொடுக்குது. முக்கியமாக அரசியல் வந்து ஒரு கெத்து கொடுக்குது. யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு கெத்து கொடுக்கறனால அரசியல் எல்லாருக்கும் பிடிக்குது நான் நினைக்கிறேன். அதிகாரத்தை நோக்கி தான் போகிறாங்க எல்லாருமே. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல யாரையோ அதிகாரம் பண்ணுறது, யாரோ 2 பேர் வணக்கம் போடுறது, இதை தான் எதிர்பார்த்து போகிறாங்க. சிலருக்கு கிடைக்கிது, பலருக்கு கிடைக்கிறதில்ல. ஆனாலும் போயிட்டே இருக்காங்க.